உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திரு பிரான்சிஸ், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் வந்து தாவேகாவுக்கும் அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர்ஸ் இயக்கத்திற்குமான எந்த வேறுபாடும் இல்லை, அவர்கள் வந்து நாங்கள் முரண் இல்லை, எதிரி இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டில் பேசுகிறாங்க. அவர் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு பொது நோக்கம் என்று சொல்கிறார். சரி, ஒரு இயக்கம். இது எப்படின்னா 1988 எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். அவர் இளைஞர்களுக்காகவே ஆரம்பித்தார். இதே மாதிரி வளர்ச்சி எல்லாமே ஒரு மக்கள் சக்தி இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மதிப்புக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் அவர் முதல்ல ரசிகர் மன்றமாக இயக்கமாக தான் இருந்தார். அப்புறம் அரசியலுக்கு வந்தார். அதே மாதிரி காமேஸ்வரன் ஒருத்தர், அவர் புதிய இளைஞர் கட்சின்னு சொல்லி இது என்னென்ன கொள்கை இவங்க சொல்லியிருக்காங்களோ அதே கொள்கையில் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சரி, எப்போ 2019 யார் மதிப்புக்குரிய அண்ணாமலை என்ன சொன்னாரோ அவ்வளவும் அந்த கொள்கை எல்லாமே 2019 இருக்குது. சரி, அடுத்து இது தாவேகாவினுடைய நோக்கம் என்னன்னா சொல், சிந்தனை, செயல், இது மூணுலேயும் நம்ம சுத்தமாக இருக்கணும். அந்த எண்ணத்தில் தான் முதல்ல கொள்கை என்ன, லஞ்சத்தை ஒழிப்போம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் விழிப்புணர்வை காட்டிலும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற நோக்கத்தில் தான் அவங்க இறங்கியிருக்காங்க. அப்போ ஏறக்குறைய இதுவும் சமமாக சரிசமமாக தான் இருக்குது. அது இயக்கம், இது கட்சி இல்லை, அது இப்போ இயக்கமாக இருக்கிறோம். ஆமாம், திரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அதில் வந்து 19 லட்சம் பேர், அதில் ஒன்று தான் எடுத்திருக்காரு. அதான் 19 லட்சம் நேற்று நடந்தது போதைப் பொருள் இல்லா மாநாடு. இன்னும் அடுத்தடுத்த 6 மாதத்துக்கான திட்டம் அறிவிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ஒரு அம்சத்தை எடுத்திருக்காரா நீங்கள் சொல்றீங்க இல்லைங்களா, ஆனால் நோக்கம் உண்டு தானா? நோக்கம் வந்து அது செயல்படும் போது தானே இந்த போதையில்லா தமிழகத்தை 19 லட்சம் ஆகிப்போச்சு இப்போங்க சார். 50 லட்சம் ஆனானே கட்சியா மாறிதுன்னு சொல்லுறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையா சார்? அவங்க கட்சி தப்பு சரிங்கிறதுக்காக கேள்வி இல்லைங்க சார். அந்த 50 லட்சம் ஆனவனே அவர் அரசியல் இயக்கமாக மாறிய பிறகு என்ன திட்டங்களை முன்னெடுப்பார்? இதே தாவேகாவுடைய திட்டங்கள், அதே போன்ற திட்டங்கள் அம்சங்களாகத்தான் அது இருக்குமா? அப்போ ரெண்டு ஒரே மாதிரி தளத்தில் தான் இயங்குமா? சமூக நீதின்றது என்ன? சமூக நீதி என்ற என்ன? அதை உருவாக்குறதுக்கு தாவேகா முயற்சி எடுத்து எல்லாமே எல்லா வழியிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் இங்கே சமூக நீதி இல்லை. சமூக நீதி இல்லையே. எனக்கு ஆதி திராவிடன் மன்ற இதுதானே மந்திரி சபை தானே இருந்துச்சு, அதை மாற்றுறாங்க. அதைவே ரவிக்குமார் வேண்டாங்கிறாரு. நீங்கள் சமூக நீதித்துறை வேண்டான்னு சொல்கிறாரு. அவர் வேண்டான்னு சொன்னா அவர் தனிப்பட்ட கருத்து சார். நான் சமூகத்தில் எல்லாத்தையும் இன்னைக்கு 7 பட்டியலினத்தாரை வந்து மந்திரி ஆக்கியிருக்காங்க. 8 வந்து மந்திரி ஆக்கியிருக்காங்க. இவங்க ஒரு பிராமணவர்கள் அவர்கள் வந்து உயர்நிலை குடியுள்ளவர்கள் 2 பேரும் மந்திரி ஆக்கியிருக்காங்க. உயர்நிலை தாழ்நிலை இந்த இது ரெண்டுமே கிடையாது. இல்லை, என்ன மறுபடியும் சமூகத்தில் ஒரு பிரச்சனையை நோக்கி உருவாக்க இல்லை. இதெல்லாம் சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதே இது அவர் செய்ய ஃபாலோ பண்ணுறாருன்னா அது வந்து அது தப்பு இல்லை. அதை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. அவர் செய்கிறாரு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய பின்னாடி 50 பேரில் 1 கோடி பேர் வந்தாலும் அது அவருடைய வளர்ச்சியை நோக்கி அவர் கொண்டு போகிறார். ஆனால் இங்கே இருக்கிற தாவேகாவுக்கு அது ஒரு பாதிப்பு கிடையாது. நம்பர் 1. எங்களுக்கு என்ன தேவைன்னா போதை இல்லாத தமிழ், கரப்ஷன் இல்லாத ஒரு இது, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் வந்து 35% தான் இன்றைக்கி வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. மீதி 65% வந்து பார்ட் டைமில் வேலை பார்க்குறாங்க எல்லா காலேஜ்லேயும். அதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மாற்றங்களை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை நம்ம செய்யும்போது அதில் என்னென்னா லஞ்சம் மட்டும் இல்லை, இந்த கரப்ஷன் என்ன இருக்குன்னா லீக்கேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ், வேஸ்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்டு அன்யூட்டிலைஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு? தாவேகாவில். இவங்க இன்னும் கட்சிக்கு வரல. இவங்க இயக்கத்தை பலப்படுத்துறதுக்கான செயல்முறையை தான் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதனால் அவர் அண்ணாமலையினுடைய தாக்கம் வந்து ஒரு கட்சியை மாறுவதற்கு நான் வருவேன், கட்சியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி மக்களுடைய எண்ணங்களில் போதையில் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க இப்போ டெவலப்மெண்ட். இன்னும் அது வரல. அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடங்களையும் எங்கே பாலியல் குற்றங்கள் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஈஸியாக அரை மணி நேரத்தில் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி உள்ள சாஃப்ட்வேர்லாம் இப்போ டெக்னாலஜியில் ஏஐ மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த போதையை வந்து தடுக்க முடியாது. அவன் எங்கே தடுக்கணும்னா
அவன் மனமாற்றத்துக்கு அங்கங்கே இந்த ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் இவங்க செய்ய போகிறாங்கன்றதை நாங்கள் வரவேற்கிறோம். யார்? அண்ணாமலை அவர்கள் செய்ய போகிறது. ஏன்னா நாங்கள் தாவேக்கா மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. எல்லாரும் இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள எல்லாரும் வந்து உதவி செஞ்சாதான் போதை இல்லாத ஒரு தமிழகமாக உருவாக்க முடியும். அதனால் அவங்க இயக்கம் வந்து செய்கிறாங்கன்னா இது மாதிரி பல இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கங்கள்லாம் வந்து செஞ்சாதான் தமிழகத்தில் போதை இல்லாத ஒரு நாடாக மாறும். அது ஒரு அம்சம் சார். போதை இல்லாத தமிழ்நாடுங்கிறது ஒரு அம்சம். ஆனால் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, பாஜக பின்னின்று இது இயக்குகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை தான் திமுக எழுப்புது. அவர் என்ன நோக்கம் என்ன அப்படிங்கிற அதை அடிப்படையாக கேள்வி வைக்கிறார்கள். அதாவது நம்ம முன்னாடி கூட குறிப்பிட்ட திருமாவர்கள் பேசிய விஷயம் இது. அவர் வந்து அவருடைய நோக்கத்தையே அவர் இயக்கம் வருவாகிறதே கேள்வி எழுப்புகிறார். அது ப்ராபபிலிட்டி தாட்ஸ் யார்? விசிக தலைவர் பண்ணது. இப்போ தாவேக்கா அப்படி தானே சொன்னாங்க. பிஜேபியினுடைய பின்னாடி பி டீம் தான் சொன்னாங்க. எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் தாவேக்கா சொல்வதற்கும் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தை சொல்வதற்குமான இரு வித்தியாசம் இருக்குது. ஒன்று, தாவேக்கா வந்து பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், பிஜேபியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக விஜய் அவர்கள் இல்லை. ஆனால் இது ரெண்டுமே வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியுடைய தேசிய மாநில தலைவராக இருந்திருக்கிறார். ரெண்டாவது, தன்னை ஒரு தேசியவாதி, தான் இங்கு இயங்க தளமாக இருக்கிறேன் என்று அறிவிச்சிருக்கிறார். அவர் தான் ரெப்ரசன்டேஷனாகவும் இருந்திருக்கிறார். அவர் எதுக்காக பிஜேபியிலேருந்து வெளியே வந்தார்? பிஜேபியில் தலைவராக இருந்திருக்காரு, எல்லா பொறுப்புகளும் இருந்திருக்காரு, எல்லா இடத்துக்கும் ஊர்வலமாக வந்தார், என் மண் என்று சொல்லி எல்லா இடத்துக்கும் வந்தவர். அப்பேற்பட்ட ஒரு தாள தலைவராக இருந்த அவர் ஏன் வந்து பிஜேபியிலேருந்து வந்தார்? காரணம் என்ன? ஏன் அவங்க சரியாக வச்சுக்கலையா? இல்லை மேலிடத்தில் அவங்களுக்கு சரியான ரிப்போர்ட் கொடுக்கலையா? இவர் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இவர் செய்யலையா? அங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் இவருக்கு ஒத்துழைக்கலையா? பல கேள்விகள் வரும். ஆனால் இவர் வந்து இயக்கத்தை உருவாக்கும்னு சொல்லி வெளியே வந்திருக்காருன்னா ஒரு பர்பஸ் என்ன? நாட்டை நம்மளை வந்து கட்சியிலேருந்து செய்ய முடியாது, வெளியிலேருந்து செய்யலான்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கார். அது வந்து என்னென்னா, இப்போ அவர் சொல்லியிருக்காரு 2031 தேர்தல் இதில் எலெக்ஷனில் நிற்போன்னு. அதுக்கு முன்னாடி 2029 வருது. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருடைய கொள்கைப்பாடு என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கே. அதெல்லாம் வெளிப்படுத்தினாதான் எல்லா மக்களுக்கும் தெரியும். 2024 நீங்களும் அப்படி தானே சொன்னீங்க. 2024 எங்களுடைய இலக்கு 2026 தான். நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலை கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் தாவேக்காவும் சொன்னாங்க. ஆமாம், இவங்க அதனுடைய நிலைப்பாடு வரணும்ல. இவர் வந்து தேசிய கட்சியில் இருந்தவர் தானே, இவருக்கு தெரியும்ல என்ன நடக்க போகுது. இவர் 50 லட்சம் பேர் வந்தோன்னா அடுத்த இதை கட்சி ஆரம்பிக்கவே போகிறேன்னு சொல்கிறாரு. அது 3 மாதத்தில் ஆரம்பிக்கலாம், 6 மாதத்தில். 2029ன்றது இன்னும் 2 வருஷம் தானே இருக்குது. அதனால் இவருடைய நிலைப்பாடு அதில் தெரிஞ்சாதான் உண்மையான நிலைப்பாடு மக்களுக்கு தெரியும். இல்லை, இதில் மெய்யான சமூக நீதினு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு, நிலையான வளர்ச்சின்னு சொல்கிறாரு, பண்பாட்டு மீட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் கேள்வி எழுப்புறாங்க திமுகவினர். பண்பாட்டு மீட்சின்னா என்ன ரெப்ரசன்ட் பண்ண நினைக்க? உண்மையான அப்போ இதில் தேசியவாதி, மதச்சாயம், மத அரசியல் இதெல்லாம் பின்புலமாக இருக்குமான்னு ஐயப்படுறாங்க. சார், மெய்யான இந்த வார்த்தைகள் இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு, ஒவ்வொரு வார்த்தையாக ஒன்றா சொல்லிட்டு வர்றது. ஆனால் சமூக நீதிக்காக அவர் பாடுபடுறதுக்கு இறங்க இருக்கேன். இதுக்கு தான் போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறேன்னு நினைக்கிறார். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, பண்பாடுன்றது சமூக கலாச்சாரம், தமிழக கலாச்சாரம் வந்து என்னென்னா எல்லா கலாச்சாரத்தையும் கொண்டு உள்ளது அப்படின்றத உருவாக்கணும்னு நினைக்கிறார். யாரையும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பித்தார்னா அவர் வளர்ச்சியை முயற்சி எடுக்கிறாருன்னு அர்த்தம். ஃப்ரான்சிஸ் சார், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கும், லஞ்சமில்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கும், பஞ்சமில்லாத தமிழகத்திலே வாழ்வதற்கும் ஏற்பாடு செய்கின்ற தாவேக்கா அரசுடன் யார் யார் எங்கெங்கே இயக்கங்கள் நடத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சமூக பார்வை கண்ணோட்டத்துடன் செயல்படுகிறவர்களுக்கெல்லாம் தாவேக்கா அரசனுடைய உடனுடன் செயல்பட்டால் இந்திய தமிழகம் மிக வெற்றி காணும். இதற்கிடையில் ஏற்படுகின்ற நிலைப்பாடுகளும் குறைபாடுகளும் மனநிலைப்பாடுகளும் இவைகளெல்லாம் மாறினால் சமூக வளர்ச்சிக்காக எல்லோரும் தோளோடு தோள் கொடுத்து. யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க? இப்போ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க? இன்னொரு 6 மாதம் ஆகட்டும்ண்ணே, அப்போ தான் தெரியும் கரெக்டாக. அது வரையும் தெரியாது. இது ஆரம்பம்தான். ரைட். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.